Hello viewers, welcome to Home Making with Vaishu. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப சிம்பிளா சன்னா மசாலா எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். நல்ல சூடா ஸ்பைசியான சன்னா மசாலா ரொம்பவே வெர்சடைல். சப்பாத்தி கூட இல்ல பூரி கூட இல்ல வெறும் ரைஸ் கூட சாப்பிடலாம். என்னோட பர்சனல் ஃபேவரட் பொட்டேட்டோ சிப்ஸ் மேல இந்த சன்னா மசாலாவை ஊற்றி சாப்பிட்றது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சுண்டல் பிடிக்காதவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ப்ரோட்டீன் சேர்த்துக்கிறதுக்கு இந்த சன்னா மசாலா ஒரு நல்ல வழி. அண்ட் கிட்ஸுனா சன்னா மசாலா பயங்கரமாக எக்ஸைட் ஆகிடுவாங்க. அவங்களுக்கே தெரியாமல் நல்ல ப்ரோட்டீனாக உள்ளே போகும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸை லிஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்க்ரீடியன்ஸை நான் அப்படியே லிஸ்ட்டாக போட்டிருக்கேன். இப்போ நான் செய்ய எவ்வளோ குவான்டிட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நம்ம ஃபஸ்ட்டு 1 கப் கொண்டக்கடலையை ஓவர் நைட் இல்லைன்னா 8 hours ஊற வச்சிடலாம். இப்போ சன்னாவை நம்ம வேக போட்டுடலாம். டைரெக்டாக நம்ம இதை குக்கர்லேயே பண்ண போகிறோம். ஸோ குக்கரில் 1 கப் சன்னாவை போட்டுக்கிறேன். இது நல்லா ஊறி நல்லா இருக்கு. ஸோ இப்போ இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதோட 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம காரப்பொடியும் போட போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது தவிர்த்து இதுதான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். இது நான் ஒரு மசாலா சாய் டீ பேக் போட்டுக்கிறேன். இது என்னென்னா டீ பொடி இருக்கும். இதில் இந்த பட்டை ஏலக்காய் கிராம்பு ஃப்ளேவர்ஸ் இன்ஃப்யூஸ் ஆகிருக்கும் மசாலா சாய் அப்படிங்கிறதுனால. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு டீ பேக்கை டைரெக்டாக போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிச்சுன்னா துணியில் 1 டீஸ்பூன் டீ பொடி, பட்டை 1 இன்ச் அளவுக்கு, அப்புறம் கிராம்பு 2, ஏலக்காய் 2 இதை சேர்த்துட்டு அந்த குட்டியாக ஒரு முடிச்சு போட்டு அந்த துணியை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி டீ பேக் இருந்ததுன்னா இது ரொம்ப ஈஸி பண்ணுறது. ஸோ அதனால் நான் டீ பேக் போட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்டுட்டு நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு 5-6 விசில் விட போகிறோம். 6 விசில் விட்டுருந்தேன். இப்போ ஸ்டீம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது நல்லாவே வெந்திருக்கு. நான் இப்போ இந்த டீ பேக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நான் ஒரு தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா நான் குக்கர்லேயே தான் இந்த தடுக்காலாம் பண்ணிவிட்டு அதோட சன்னா சேர்க்க போகிறேன். ஸோ அதனால் தனி பாத்திரத்தில் எடுத்துகிட்டு தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிடுங்க. ஏன்னா தண்ணியில் நிறைய உப்பு இருக்கும். ஸோ தண்ணியை ட்ரெயின் பண்ணுங்க. அலசெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் ட்ரெயின் மட்டும் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதே குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சோன்னு ஒரு 1/2 கப் இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நம்ம வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் அனாவசியமாக ஜீரக பொடியும் கொரியாண்டர் பவுடரும் சேர்க்க மாட்டேன். ஸோ ஃப்ரெஷ் கொத்தமல்லியும் அதே மாதிரி ஃப்ரெஷ் ஜீரகம் அந்த மாதிரி தான் நான் என்னுடைய மசாலா சாய்ஸஸ் இருக்கும். இது ரொம்பவே வாசனையாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொத்தமல்லி நல்லா வதங்கினோன்னு நம்ம இதில் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட்டும் 1 டீஸ்பூன் கார்லிக் பேஸ்ட் இது ரெண்டும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். நம்ம எப்போவுமே வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்கணும். ஏன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம வெங்காயம் போட்ட உடனே அதை போட்டோம்னா இது பேர்ன் ஆகிடும். ஸோ அந்த டேஸ்ட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம இதில் 2 தக்காளியை நறுக்கி போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்படி நல்லா சாஃப்ட் அண்ட் மஷி ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, சன்னால நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதனால் இது வெறும் இந்த வெங்காயம் தக்காளிக்கான உப்பு மட்டும்தான். ஸோ அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் இதோட 1 டீஸ்பூன்
மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி. இது நான் வந்து காஷ்மீரி பவுடர் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் கலர் அழகாக இருக்கும். நீங்கள் நார்மல் பொடியும் சேர்த்துக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம 3 பச்சை மிளகாய் ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். ஸோ அந்த காரம் வந்து அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி சில்லிங்கிறனால 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் நார்மல் சில்லி பவுடர்னால் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா வதங்கி ஆயில் செப்பரேட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சன்னா சேர்த்துக்கிறேன். சன்னா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து இதோட ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி விடுறேன். நீங்கள் நல்லா தண்ணியாக வேணும் கிரேவி அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் 3/4 கப் விட்டுக்கோங்க, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொமக்ரனேட் பவுடர். இது வந்து கொஞ்சம் ஒரு புளிப்பு தன்மையோடு இருக்கும். இங்கே ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸில் இந்த பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுக்கு இது இல்லைன்னா நீங்கள் ஆம்ச்சூர், அதாவது மாங்காய் பொடி வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதோட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தோடனே இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் வைக்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி 6 விசில் வச்சுருந்தோம். இப்போ ஒரு 2 விசில் சேர்த்து நம்ம சன்னா நல்லா வெந்து இந்த மசாலாஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு ரொம்பவே சூப்பராக உறிஞ்சிக்கிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டீம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆஹா, பாருங்கள் என்ன ஒரு கலர் அண்ட் ரொம்ப வாசனையாக இருக்குது. நம்மளோட யம்மியான சன்னா மசாலா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இந்த சன்னா மசாலா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பூரி, சப்பாத்தி, இல்லை ரைஸ், இல்லை நான் சொன்ன மாதிரி பொட்டேட்டோ சிப்ஸ் எதோட வேணால் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ போட்ட உடனே டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். டேக் கேர்.